ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டான சால்னா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கடல் பாசி, அப்புறமா ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் ஆனியன், ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பல்லாரியை அரைச்சி வச்சுருக்கேன், பியூரி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன் பேஸ்ட் அதை போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மசாலா ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன். இந்த மசாலாவுமே எண்ணெயில் நல்லா குக் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பியூரி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 350 கிராம் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட சிக்கன் அளவுக்கு ஏற்ற மாதிரி, சால்னாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன். நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம சேர்க்கணும். எப்போவுமே சிக்கனை வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த சிக்கனோட ஸ்மெல் இருக்காது குக் பண்ணதுக்கப்புறமா. இந்த சிக்கனை நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது நல்லா கோட் ஆயிரும், நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி தேவையான அளவு, சால்னா கொஞ்சம் தண்ணியாக தானே இருக்கணும், ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு. தேங்காய் மசாலா, தேங்காய் மசாலாவுக்கு 1 கப் தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, கசகசா எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி ஊற்றிடுங்க. எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம். ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.